பேசி தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி. புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேசுநர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் ஆமுருவி தேவநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம், வெல்கம் டு த ஷோ. வணக்கம் சார். உங்களுடைய பிளாக் ஒன்று படிக்க முடிஞ்சதுனால ஜெய்ஸ்ரீ சாரநாதன் மற்றும் துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களை குறிப்பிட்டு எழுதியிருந்தீங்க. அதாவது ராமர் 7000 வருடங்கள் முன்னாடி பிறந்திருக்கார் அப்படிங்கிற ஜெய்ஸ்ரீ சாரநாதனுடைய கருத்தை துஷ்யந்த் ஸ்ரீதர் அவருடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்தாரு. இது தொடர்பாக நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருந்தது சார். நீங்கள் அவர்களுக்கு ஆதரவாக எழுதுவதற்கான காரணம் என்ன சார்? என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரிசர்ச்லாம் இருக்குல்ல சார், ராமர் இப்போது பிறந்தாரா அப்போது பிறந்தாரா, இந்த ரிசர்ச்லாம் பண்ணவே தேவையில்லை என்று அவர்கள் மேலே விமர்சனம் வருது. நீங்கள் அவர்களுக்கு ஆதரவாக எழுதுவது இதற்காக சார்? இதில் ஆதரவுன்னு அதில் எதுவுமே இருக்காது. நான் இவரை சப்போர்ட் பண்ணுறேன் அண்ட் தேர் ஃபோர்னு சொல்லி அவருக்கு நான் ஓட்டு போடல. ஐ டென்ட் டூ தட். பட் நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, ரிசர்ச்சே கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது தப்புன்னு நான் எழுதியிருக்கேன். நமக்கு 2 மரபு நமக்கு ரொம்ப முக்கியம். ஒன்று பௌராணிக மரபு. நானும் ஒரு பௌராணிக மரபுலேருந்து வந்தவன் தான். நான் அந்த ஃபீல்டில் இல்லை, ஏன்னா அவ்வளோ விஷயம் ஞானம் இல்லை. இந்த பௌராணிக மரபு இருக்கிறதுனால மட்டும்தான் இத்தனை 1000 வருஷமாக நம்மளுடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், ஹிந்து தர்மம், சனாதன தர்மம், இத்தனை இன்வேஷன்ஸு, இத்தனை அறநிலையத்துறை, இத்தனையும் தாண்டி இன்னும் ஓடின்னு இருக்கு. இன்னி வரைக்கும் நாம் இங்கே உட்காந்து ராமாயணத்தை பற்றி பேசுகிறோம், ராமரை பற்றி பேசுகிறோம்னு சொன்னால் இதுக்கு காரணம் இந்த இடைவிடாத ஒரு தொடர் சங்கிலி மாதிரி இருக்கிற இந்த பௌராணிக மரபு தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவர்களை போற்றணும். அவர்களெல்லாம் ஞானவான்கள், பெரிய படிப்பாளிகள். என்னுடைய ஃபேமிலியிலே அது மாதிரி பெரியவங்களாம் இருந்திருக்காங்க. அதனால் நான் சொல்கிறேன், இது பௌராணிக மரபு. இந்த பௌராணிக மரபு என்றைக்குமே வேதம், சாஸ்திரங்கள், புராணங்கள், ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானங்கள், எந்தெந்த வியாக்கியான கர்த்தர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் எடுத்துட்டு வேலை செய்யும். அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும். முக்கால்வாசி இந்த மாதிரியான பௌராணிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தர்ம பிரச்சாரம் பண்ணுவாங்க. தர்ம பிரச்சாரம் நம்மளுடைய சம்பிரதாயத்தை, they are the people who are keeping our சம்பிரதாயா லைவ். இது முக்கியம். அவங்களுக்கு எதிர்ப்பே கிடையாது. அவர்களை போற்றுறோம், வணங்குறோம், அவர்களாம் ஆச்சாரியர்கள். ஆனால் அதில் இருக்கிறத இன்னைக்கு அப்படியே தான் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் ஒன்று கிளம்பிதுன்னு வச்சுக்கோங்களேன். அது அதை நம்ம எதிர்க்கவே கூடாது. அதில் எதிர்ப்பு இல்லை, அதில் கேள்வி கேட்கக்கூடாது, அதை நம்ம டேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது தப்பு. நாம் இருக்கிறது ஒரு சவுதி அரேபியாவோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி கிடையாது. நாம் இருக்கிறது பாரத தேசம். இங்கே என்றைக்குமே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாதம், சம்வாதம், தர்க்கம் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருந்திருக்கு. சமணர்களை எதிர்த்து ஆதிசங்கரர் வாதம் பண்ணியிருக்கார். அத்வைதிகளை எதிர்த்து ஸ்ரீமத் ராமானுஜர் வாதம் பண்ணியிருக்கார். இப்படி ஒருத்தர் வாதம் பண்ணி வளர்த்தெடுத்திருக்காங்க. ஒரு தத்துவத்தின் மேலே இன்னொரு தத்துவம் கட்டமைக்கப்படுகிறது. எப்படி கட்டமைக்கப்படுகிறது? அதை அழிச்சுட்டு இல்லை, அதுதான் பேஸ். அதுக்கு மேலே வித் சம் ஸ்பெஷல் ஆடட் குவாலிஃபயர்ஸ், அதுக்கு மேலே வித் ஸ்பெஷல் ஆடட் குவாலிஃபயர்ஸ். ஏன் அதையே நம்ம வச்சுக்க முடியாதா என்ன? இப்போ ஒரு ஹவுஸ் நமக்கு ஒன்று வேணும்னு சொன்னாக்க, we don't stop with laying only the foundation. அதுக்கு மேலே we are building walls, அதுக்கு மேலே ரூஃப் போடுறோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுறோம், செகண்ட் ஃப்ளோர் கட்டுறோம். நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் கட்டிட்டேங்கிறதுனால வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு போட்டிருக்கக்கூடிய இந்த பேஸ்மெண்ட்டு தப்புன்னு சொல்லி அதை நாம் இல்லைன்னு சொல்லிட போகிறோமா? இல்லை. அந்த மாதிரி எதற்காக சொல்கிறாங்கன்னா சார், இப்போது ராமரை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறீங்க, இந்த ஒரு நேரத்தை ராமருடைய கல்யாண குணங்களை எடுத்து மக்கள்கிட்ட சொல்கிறது பர்த்தாதா, இந்த ஆராய்ச்சி தேவையா என்பதுதான் நம்மளுடைய வாதமாக இருக்குது. சரி, நான் இப்போ உங்களை இந்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒரு சில கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு ஆழ்வார்பேட்டையில் தெரிஞ்ச ஒரு நல்ல இடம் சொல்லுங்கள், ரோடு சொல்லுங்களேன். இந்த ரோடு அந்த ரோடுன்னு இருக்குமே சொல்லுங்கள், ஏதாவது ரோடு சொல்லுங்கள். உங்களுக்கு ஆழ்வார்பேட்டை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இல்லை, தெரியல சார். ஓகே, இந்த சிபி ராமசுவாமி ஐயர் ரோடு தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, ஆனால் தெரியல சார். சிபி ராமசுவாமின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? நான் சென்னை இப்போ புதுசு, அதனால் நீங்கள் ஊருக்கு புதுசு. ஓகே, ஃபைன். ஸோ இது இந்த உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது, அது வேறு விஷயம். மேட்டூர் டேம் யார் கட்டினா உங்களுக்கு தெரியுமா? தெரியல சார்.
மதிய உணவு திட்டம் இந்தியாவிலேயே முதல்ல எடுத்துன்னு வந்தது யார் தெரியுமா காமராஜர் என்று சொல்வார்கள். என்று சொல்லுவார்கள். அதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் எடுத்துன்னு வந்தார். அவர் தான் சிபி ராமசாமி. இந்தியாவிலேயே ஃபஸ்ட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஒரு ஸ்டேட்டில் கொண்டு வந்தார். சிபி ராமசாமி எடுத்துன்னு வந்தார். இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனை எழுதுறதுல அவருக்கு பெரிய பங்கு இருந்தது. திருவிதாங்கூர் தேவஸ்தானத்தினுடைய தீவானாக இருந்தார். மிகப்பெரிய செயல்களெல்லாம் செஞ்சுருக்கார். இந்த மாதிரி அவரை பற்றி இன்றைக்காக நீங்கள் ஹிஸ்ட்ரி புக்ஸில் படிச்சிருக்கீங்களா சார்? இல்லை, படிச்சதில்லை சார். படிச்சதே இல்லை. சரி, வைக்கம் போராட்டம் அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் ஹிஸ்ட்ரி புக்ஸில் வந்து படிச்சிருக்கலாம். அதுக்கு யார் காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? எங்கள் புத்தகத்திலலாம் ஈவே ராமசாமி நாயக்கர் என்று எழுதுவார்கள். அவருக்கு அதில் ஒரு பங்கு இருக்குது, அது இல்லைன்னு யாருமே சொல்லலை. ஆனால் ஆரம்பித்து வச்சது யாருன்னு தெரியுமா? எந்த ஹிஸ்ட்ரி புக்லேயாவது இருக்கா? ஹிஸ்ட்ரி புக்கில் இல்லை சார். நம்ம ஹிஸ்ட்ரி புக்ஸில் எங்கேயுமே இல்லை. டி.கே. மாதவன் ஒருத்தர், கேளப்பன் ஒருத்தர். ஆனால் இதுக்கெல்லாம் முக்கிய காரணக்கர்த்தா யாருன்னு தெரியுமா? சரி, இந்தியாவுக்கு வந்து விடுதலை வாங்கி கொடுத்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு நம்ம யார் காரணம்னு நினைக்கிறோம்? காந்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காந்தின்னு சொல்கிறோம். அதில் ஓரளவு உண்மை இருக்குது, இல்லைன்னு சொல்ல. இந்த வைக்கம் போராட்டத்துக்கு முக்கிய காரணம் வந்து காந்தி. மகாத்மா காந்தி சொல்லலைன்னா இன்றைக்கி இவங்க யாருமே அந்த போராட்டத்துக்குள்ளே இறங்கியிருக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு ஆத்தென்டிசிட்டி அழிச்சிருக்க மாட்டாங்க. போட்டோம், அடுத்த கேள்விக்கு வரேன். சாரி, நீங்கள் என்ன கேட்குறது போல நான் உங்களை கேட்க முடியாது இருக்கு, அதுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த ஆரியன் இன்வேஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படி நடக்கலை அப்படிங்கிறது அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அதுக்கு முன் சரி, அம்பேத்கர் சொல்லியுமே நம்ம இன்னும் அது ஆரியன் இன்வேஷன் சொல்லிட்டு இருக்கோம். நம்பிட்டு இருக்காங்க. இன்னும் நம்மளுடைய பாடத்திட்டங்களில் வந்துட்டுருக்கு. அது போட்டோம். த இன்வேஷன் தட் நெவர் வாஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அது எங்கேயாவது நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? நம்ம ஹிஸ்ட்ரி புக்ஸில் எங்கேயாவது இல்லை. நம்ம ஹிஸ்ட்ரியில் அதை பற்றி யாராவது எழுதியிருக்காங்களா? இல்லை. நீங்கள் படித்ததே இல்லை. சரி, போட்டோம். உப்பு போட்டு சாப்பிட்ருக்கியா? சாரி, உங்களை நான் கேட்கல. உப்பு போட்டு சாப்பிட்ருக்கியா அப்படின்னு நம்ம ஊரில் ஒரு வழக்கம். ஆமாம். ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? சால்ட் டேக்ஸ் பிரிட்டிஷ் போட்டதுனால இருக்கலாமா? ஏன் போட்டாங்க சால்ட் டேக்ஸ்? ஏன் போட்டாங்க? சரி, சொரணை வரக்கூடாதுன்னா சார். ஓகே, சால்ட்டுக்கு அவங்க வந்து ஏன் டேக்ஸ் போட வேண்டிய அவசியம் என்ன? இதை பற்றி யாராவது அது உங்களை நான் இன்டர்வியூ பண்ணலை, புரியுது, சொல்கிறேன். எதற்காக இந்த கேள்விகளை எதற்காக தெரிஞ்சுக்கிட்டா, இந்தியாவுக்குள்ள ஒரிசாலேருந்து அதுக்கு முன்னாடி வேற ஒரு கேள்வி வரும். இது ஒரு அரசியல் கேள்வி இல்லை, இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஐஎன்சின்னு என்ன சார்? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அந்த கட்சியை ஆரம்பித்தது யார் சார்? ஒரு ஆங்கிலேயர் தான் ஆரம்பிச்சார். ஆங்கிலேயர். அவர் பேர் அலன் ஒக்டேவியன் ஹியூம். ஏன் ஆரம்பித்தார்? நம்ம ஹிஸ்ட்ரி புக்ஸில் என்னன்னு போட்டிருக்கு. அவருங்க அப்படியே மனசாட்சி வந்து மிக பெருந்தன்மையோட இந்திய மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சிங்கிற மாதிரி தான் நம்மளாம் புக்கில் படிக்கிறோம். ஆனால் இந்த ஆலன் ஒக்டேவியன் ஹியூமுடைய ஒர்க் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கும் இந்த பிரிட்டிஷ் போட்ட சால்ட் டேக்ஸுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? ஏன் இதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரி புக்ஸில் வந்து வரமாட்டேங்குது? அதே அந்த ஆலன் ஒக்டேவியன் ஹியூமை பற்றி நம்ம அவசியம் பார்த்தே ஆகணும், படித்தே ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா அவர் ஒரு மிக கொடுமையான காரியம் பண்ணார். ஒரிசாவில் ஆரம்பித்து ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் ஹி பில்ட் எ வால். அவர் ஒரு சுவர் எழுப்பினார். மரம், செடி, கொடி, பெரிய பாறாங்கல் இதெல்லாம் போட்டு அவர் தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வால் எழுப்பினாங்க. அதுக்கு அவர் இன்சார்ஜாக இருந்தார். இது பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சரியா சார், படிச்சதில்லை. ஹிஸ்ட்ரி புக்கில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எதுக்காக அப்படிப்பட்ட ஒரு வால் எழுப்பினாங்க? எதற்காக சார்? உப்பு வணிகம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உப்பை இவங்க கொண்டு போகக்கூடாதுங்கிறது. ஏன்னா நம்ம நாட்டில் உள்நாட்டு உற்பத்தி மற்றதுக்கெல்லாம் இருக்குது. உப்பு ஒரு சில பிரதேசங்களில் நமக்கு வந்து கிடைக்காது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், வெஸ்ட் பெங்காலில், இப்போ இருக்கிற வெஸ்ட் பெங்கால், அன்றைக்கி வந்து இட் வாஸ் ஒன் பெங்காலில் இந்த ஆறுகள்லாம் நிறையா. அது போய் அந்த கடலில் போய் விழுறதுனால அந்த கடலுடைய உப்பு கண்டென்ட் குறைவு. இவங்களுக்கு உப்பு வெளியிலேருந்து தான் வந்தாகணும். மற்ற இடங்களில் இந்த ஆறு போய் கலக்காத இடங்களில் இருக்கிற கடல் இருக்கு இல்லையா, அங்கேருந்து உப்பு வந்தாகணும். அதுதான் அவங்களுக்கு இட் ஹேஸ் டு கோ அப் டு பெங்கால். அவன் மட்டும் எடுத்துன்னு போயிட்டு இருக்கான். அது ஸ்டாப் பண்ணணும்ல, எங்கேயாவது ஸ்டாப் பண்ணால் அதில் நாம் டேக்ஸ் வாங்கலாம்ல. உப்பு அன்றைக்கி எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாததை ஆக்கினது பிரிட்டிஷ். அதுக்கு தே பில்ட் திஸ் வால். அந்த வால் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு முக்கியமான காரணம் ஆலன் ஒக்டேவியன் ஹியூம்.
அவர் ரிட்டையர் ஆக போகிற சமயத்தில் மேபி மனசுடைஞ்சு ஏதாவது செய்யணுமேங்கிறதுக்காக காங்கிரஸ் ஆரம்பிச்சு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஏதோ சம்திங் தட் வி வில் டூ ஃபார் திஸ் கண்ட்ரின்னு நான் சொல்லலை. நான் சொன்னால் இவன் வந்து சங்கி பங்கின்னு ஏதாவது வேறு ஏதாவது நீங்கள் வேறு ஏதாவது அடைமொழிகள் போட்டுருவீங்க. ராய் மேக்ஸ்ஹாம்னு அவர் ஒரு வெள்ளைக்கார் ரிட்டையர் ஆகிறார். ஏதோ ஒரு பழைய புஸ்தக கடையில் போய் படிக்கிறார். அவருக்கு புக்ஸ் படிக்கிற ஆர்வம் படிச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி இன்சிடெண்ட் வருது. இன்னும் வால் கட்டியிருக்காளா, இன்னும் நம்ம ஹிஸ்ட்ரியில் நாம் பார்த்து அவருக்கே தெரியல. ரிட்டையர்மெண்ட்டான தன்னுடைய காசெல்லாம் செலவழிச்சவர் இந்தியாவுக்கு வர்றார். இந்தியாவுக்கு வந்து இந்த வால் ஹெட்ஜ் ஆஃப் இந்தியான்னு ஒரு புக் எழுதுறார், த கிரேட் ஹெட்ஜ் ஆஃப் இந்தியா. உப்பு வேலி அப்படின்னு அந்த புஸ்தகமாகவே இருக்குது, இப்போ தமிழில் இருக்குது. எங்கெல்லாம் இருந்திருக்குங்கிறத அவர் போய் ஆராய்ஞ்சு எழுதுறாரு. நமக்கு அதை காமிச்சு கொடுக்குறாரு அவர். இப்போ சொல்லுங்கள், ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எதுக்கு ஆரம்பித்தார்? எங்கேயாவது ஏதாவது வருதா? இது உங்களுடைய பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸில் இல்லை, ஹிஸ்ட்ரியில் இல்லை, உங்களுக்கு தெரியல, எனக்கும் தெரியாது. நான் இந்த புத்தகத்தை படித்ததால் எனக்கு தெரியாது. இது ஜஸ்ட் 100 இயர்ஸ்க்குள்ள 200 இயர்ஸ்க்குள்ள இது ஒரு இன்சிடெண்ட் ரைட்டா? ஒருவேளை இதுக்கப்புறம் வரக்கூடிய கவர்மெண்ட்ஸ் இதை வந்து ஹிஸ்ட்ரியில் கொண்டு வந்தால் நாளைக்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு தெரியும். ஜீசஸ் பிறந்தாருங்கிறது ஹிஸ்ட்ரியாக ஆகிருக்கு, இப்போது ஹிஸ்ட்ரியில் இருக்குது. அதனால் ஹிஸ்ட்ரியில் இல்லைங்கிறதுனால நமக்கு தெரியல. இன்னும் ஒரே ஒரு கேள்வியோடு என் பண்ணிவிடுறேன். ராஜராஜ சோழனுடைய ஒய்ஃப் பேர் என்ன? தெரியல சார். ராஜராஜ சோழன் சார், நான் யாரையோ கேட்கல சார். ஒய்ஃப் பேர்லாம் தெரியல. எப்பொழுது வாழ்ந்தார், என்ன கட்டினார், கட்டினார்லாம் ஒய்ஃப் பேர் தெரியாது? தெரியல சார். தெரியும். ஷாஜஹானோட ஒய்ஃப் பேர் என்ன? தெரியும் சார். என்ன? மும்தாஜ். ஷாஜஹான் உங்களுக்கு ஏதாவது உறவா? இல்லை. இந்த கேள்வியை நான் கேட்கல உங்களை, ராமகோபாலன்ஜின்னு ஒருத்தர் இருந்தார். நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிறச்சு அவர் என்ன கேட்டார், இந்த கேள்வி கேட்டார், எனக்கு பதில் தெரில. அவர் என்ன கேட்டார், அவர் உனக்கு என்ன உறவு? எனக்கு உறவு இல்லை. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கு இது சார் இல்லை மாமா, இது ஹிஸ்ட்ரி புஸ்தகத்தில் இல்லை, இது இருக்குது, இது இல்லை, ஏன்னு யோசனை பண்ணியிருக்கேன்னு கேட்டார். நான் சொல்கிற கதையெல்லாம் 500-600 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இதை நம்ம ஹிஸ்ட்ரின்னு வச்சுன்னு இருக்கோம். நம்ம ராஜராஜனுடைய சமாச்சாரம், அவருடைய மனைவி பேர் நமக்கு ஹிஸ்ட்ரி புக்கில் இல்லை, நமக்கு அதை பற்றி தெரியல. இதே தான் ராமாயணத்துக்கும். நீங்கள் ராமாயணத்தை ஹிஸ்ட்ரின்னு கொண்டாடாத வரைக்கும் அம்பிகா சோனி போன்ற ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, ராமர் ஒரு கற்பனை பாத்திரம்னு தான் சொல்லுவாங்க. ஏன் ஹிஸ்ட்ரின்னு நாம்ளே நம்பலையே. ஹிஸ்ட்ரின்னா அதுக்கு யூ ஹாவ் டு கிவ் அ டேட், ஏதோ ஒரு டேட்டு கொடுக்கணும். நீங்கள் உடனே இதை வந்து ஜெயஸ்ரீ சாரநாதன், ஹேமா ஹரி, அந்த இவர் உப்பல், அவர் பேர் மறந்து போச்சு, புஷ்கர் பட்னாகர், இவங்க கொடுத்ததெல்லாம் தான் கரெக்டுன்னு நான் சொல்லலை. நான் ஆய்வாளன் இல்லை, நான் ஒரு வாசகன். பாரத தேசத்தினுடைய ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவன். நான் கேட்குறேன், என்னுடைய இது ஏன் சார் ஹிஸ்ட்ரியில் இல்லை? எனக்கு தெரியணுமே. ஏன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரி புஸ்தகத்திலே வைக்கலை. ஹிஸ்ட்ரி புஸ்தகத்தில் வைக்காததுனால தான் ஒரு மத்திய அமைச்சர், பழைய மத்திய அமைச்சர் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ராமருங்கிறவர் ஒரு கற்பனை பாத்திரம் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அவர் அந்த மாதிரி சொல்கிறார் அப்படின்னா, வெள்ளைக்காரன் அந்த மாதிரி உங்களை வந்து சொல்லி வச்சுருக்கான். இது ஹிஸ்ட்ரி இல்லை, இது வந்து மித்தாலஜி, இது கற்பனை அப்படின்னு ரிப்பீட் பண்ணி we have ingrained it. So we have started believing that we are so. ராமர் அப்படின்னா அது வந்து புராணம்னு சொல்லிருக்க வேண்டியது தானே, இத்திகாசம்னு தானே வச்சுருக்கோம். ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் நாம் புராணம்னு வச்சுக்கலையே, இத்திகாசம் தானே இத்திகாசம்னா என்ன? இது நடந்தது, இப்போ நடந்தது, அதுதான் அர்த்தம். அதுக்கு இட் ஹேப்பன்ட். பட் வென் ஐ டோன்ட் வாண்ட் எக்ஸாக்ட் டைம், டேட், அது எல்லாம் வேணாம். எனக்கு ஒரு அப்ராக்சிமேட் டேட், அது எங்கேயாவது எழுதுங்க. இட் நீட் நாட் பி அக்யூரேட். நாளைக்கு இட் குட் சேஞ்ச் ஆல்சோ. என்னால் 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததையே பார்க்க முடியலன்ற போது, அதுவே என்னுடைய புஸ்தகத்தில் இல்லைங்கிற போது, என்னால் என்னுடைய ராஜராஜனுடைய மனைவி பேர் எனக்கு தெரியல, ஏன்னா அது என் புஸ்தகத்தில் இல்லை. ஹிஸ்ட்ரியாக நீங்கள் இன்னும் ஆக்கலை. நீங்கள் ராமாயணத்தை மித்துன்னு நீங்களே டிக்ளேரும் பண்ணிட்டீங்க. அப்புறம் நீங்கள் வந்து ராமருங்கிறவர் அதனால தான் அவர் இன்ஜினியரிங் காலேஜ் போனாரா, எம்பிபிஎஸ் படித்தாரா, அவர் வந்து பிஇ படித்தாரான்னு பெரிய அறிவாளிகள்லாம் வந்து கேள்வி கேட்குறாங்களே. என்ன கமெண்ட்ஸ் படிக்க முடியாதுன்னா, இந்த பிளைண்ட் ஃபெய்த் போகிறாதா? ராமர் பிறந்தார், ராமரை பற்றி இந்த ஆச்சாரியர்கள் சொல்கிறது, உபன்யாசகர்கள் சொல்கிறது, அதை மட்டுமே கேட்டுட்டு இந்த பிளைண்ட் ஃபெய்த் பார்த்தா எதற்காக ஆராய்ச்சி? எனக்கு போருமே, இது எனக்கு போடுறது.
என் பிள்ளைகளுக்கு போகிறலையே, இதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஆப்ஷனே இல்லையே. அவன் கேட்குற கேள்வி அவனை நான் எடுத்துன்னு வரணுமா இல்லையா? அவன் அதை எப்போ படிப்பான்? யூ கிவ் மீ த டேட்டும்பானா இல்லையா? இப்போ எல்லாரும் அப்படி தானே கேட்டுன்னு இருக்காங்க. நீங்கள் அதை நீங்கள் எடுத்துன்னு வாங்க. அப்படி ஆச்சாரியர்கள் இந்த பௌராணிக மரபில் சொல்கிறது மட்டும்தான் எடுத்துக்கணும், மற்றதெல்லாம் யோஜனையே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஒத்துக்கிறேன். ஸ்ரீமத் ராமானுஜர் சொன்ன மாதிரி ஒன்றா தான் இருக்குமா நம்ம இன்னும்? ஸ்ரீமத் ராமானுஜர் காலத்தில் இந்த மாதிரி வடகலை தென்கலை இஷ்யூஸ்லாம் இருந்துதா? ஒரு கோர்ட்டுடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட் 155 வருஷம் ஒரு கேஸ் ஓடி இருக்கு. கேன் யூ பிலீவ்? 155 வருஷம் ஒரு கோவிலில் வடகலை தனியனை சொல்லணுமா இல்லை தென்கலை தனியனை சொல்லணுமாங்கிறத பற்றி 155 வருஷம் பிரிட்டிஷ் கோர்ட்டில் ஓடி இருக்கு. அது பிரிட்டிஷ் கோர்ட் ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்து ஓடி இருக்கு. இதை பௌராணிகர்கள் இதை பற்றி என்னைக்காவது பேசுகிறாங்களா? நீங்கள் ஒத்துமையாக இருங்கோ அப்படின்னு சொல்கிறாள் எல்லாரும். ஸ்ரீமத் ராமானுஜர் வழி நடப்போம் சுவாமி. எனக்கு ஆச்சரியம் தான். இல்லை, நீங்கள் அந்த ஆச்சாரியார்கள் அப்படின்னு சொல்கிறீங்களா சார்? நிறைய ஆச்சாரியர்கள் இந்த ரிசர்ச்சை புறம் தள்ளிவிட்டார்கள். இந்த மாதிரி ரிசர்ச் என்பது தேவையற்ற அவர்களுடைய பார்வையில் அப்பொழுது பொதுமக்களுடைய பார்வையில் பார்க்கும்போது பாருங்கள், ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறாங்க அதுதானே நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய பார்வையாக தானே இருக்கும். வேண்டான்னு நான் சொல்லவே இல்லையே. இந்த பௌராணிக மரபு முக்கியமான மரபு, அவங்கள நான் வந்து புறந்தள்ளவே இல்லையே. அந்த ஆச்சாரியர்களும் உபன்யாசகர்களும் இல்லைன்னு சொன்னால், இந்த ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இத்தனை இன்வேஷனையும் தாண்டி இல்லைன்னு சொன்னால், இன்னைக்கு வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து இந்த ஸ்ரீ வைஷ்ணவம் புஸ்தகங்களும் வியாக்கியானங்களும் ரகசிய அர்த்தங்களும் நமக்கு வந்திருக்காதே. அவதான காரணம் எல்லாத்துக்கும். அவர்களுக்கு என்றைக்குமே நம்முடைய அஞ்சலிகள் வணக்கங்கள் எல்லாமே உண்டு. ஆனால் இன்னைக்கு இதை நீங்கள் ஹிஸ்டரின்னு கொண்டு போகாத வரைக்கும், நம்ம இதையே சொல்லிட்டு இருந்தோம்னா இவன் ஹிஸ்ட்ரின்னு ஒத்துக்க போகிறதில்ல. ஹிஸ்ட்ரி புக்ஸில் இது என்டர் ஆக போகிறதே கிடையாது. இது மித்துன்னே தான் இருக்க போகிறது. கூடிய சீக்கிரம் அரசாங்கங்கள் ஒருவேளை மாறினால் இந்த ராமர் பாலத்தை உடைச்சாலும் உடைச்சிடுவான். இன்னொரு அரசாங்கம் வந்து இட்ஸ் அ மித், இட்ஸ் அன் இமேஜினரி ஆக்ட், இட் இஸ் அன் இமேஜினரி ஐட்டம். அது ஒரு ஓஷியானிக் ஏர்ஜு. இந்த டெக்னாலஜிக் ஷிஃப்ட்னால் வந்து ஏதோ சம்திங் அங்கே ஒன்று ஏற்கனவே இருந்தது அப்படிங்கிறத வந்து ஒரு அரசாங்கமே ஒத்துக்காத போது ஒரு மத்திய அமைச்சரேன்னா வந்து நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டில் அஃபிடவிட்லாம் கொடுத்துருக்கா. ஹீ இஸ் அ புராணிக் இமேஜினரி கேரக்டர், ரியல் கேரக்டர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நம்மளுடைய செக்யூலர் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு இல்லையா? அகாடமியில் இருக்கக்கூடிய செக்யூலர் ஃப்ரேம் ஒர்க்கு நம்மளுடைய மைண்டை இந்த மாதிரி மழுங்கடிச்சு வச்சுருக்கு. என்ன காரணம்? நீ அந்த ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கல, ஹிஸ்ட்ரி ஆக்குங்கோ. இத்தனை ஆண்டுகளாக ஆச்சாரியர்கள் எல்லாரும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் ராமர் என்று சொல்லி இந்த தருணத்தில் வந்து 7000 வருஷம் முன்னாடி தான் என்று திடீர்னு ஒருவர் சொல்லும்பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பக்குவம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பாக எதிர்க்க தானே செய்வாங்க. அவங்க அதை ஏற்றுக்கணும். பப்ளிக் பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் பாருங்கள், இத்தனை ஆண்டுகளாக நம்ம ஒன்று பிலீவ் பண்ணிட்டு வரோம். இல்லைப்பா அது இல்லை 7000 இயர்ஸ் தான் அப்படின்னு சொல்லும்போது பப்ளிக் எப்படி ஏற்றுப்பாங்க? இப்போ வந்து 7000 இப்போ நான் வந்து இல்லை சுவாமி இது வந்து 1.5 கோடிக்கு வருஷம் முன்னாடி தான் இருந்தார் அப்படின்னு சொன்னால், அதுக்கு இடையில இன்டர்வீனிங் பீரியடில் ஏன்னா நம்ம பசங்க வந்து இப்போ வந்து சயின்ஸ் படிச்சுட்டு வரோம். ஐசிஏஜ்னு ஒன்று சமாச்சாரம் பல இடங்களில் பல தடவை நடந்திருக்கு. இப்போ அவன் வந்து ஹீ வில் ப்ராபப்ளி ஆஸ்க் மீ ஐசிஏஜில் இப்போ என்ன நடந்தது, அப்போது அந்த பீரியட் என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரதா? அதுக்கு யாருக்காட்டையாவது ஆன்சர் இருக்காண்ணே? இல்லையோண்ணா. we have to give some kind of a plausible date. நான் இவங்க சப்போர்ட் பண்ணுறேன், நான் இவங்களுக்காக கொடி பிடிக்கிறேன்னு சொல்லலை. இது 7000 அப்படிங்கிறத நானும் 100% ஒத்துக்கலை. ஏன் ஒத்துக்கலை? 7000 இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து 17,000 கூட இருக்கலாம். ஆராய்ச்சி பண்ணுங்கன்றேன். நான் எதை அப்போஸ் பண்ணுறேன்னுங்கிறதுல லெட் மீ பி வெரி கிளியர். நீ இதை ரிசர்ச்சே பண்ணக்கூடாது. வி ஆர் நாட் தாலிபான் நாடு, வி ஆர் தமிழ்நாடு, வி ஆர் இந்தியா. உங்களுடைய உங்கள் பாயிண்ட் புரியுது. சப்போஸ் உங்களுடைய பிள்ளைகள் ப்ளஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவர்களை கன்வின்ஸ் பண்ணணும், அவர்களை இதுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக சம்பிரதாய விரோதமாக போகணுமா அப்படிங்கிறது தான் சார் அவருடைய கேள்வியாக இருக்குது. சம்பிரதாய விரோதமாக போய் அவங்க கன்வின்ஸ் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க?
என்று கேட்கிறார்கள். நீங்கள் அந்த கமெண்ட்ஸ்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க, அதனால தான் கேட்குறேன். இல்லை சார், இவனை அந்த உள்ள நான் எடுத்துன்னு வந்து என் பிள்ளைகள்னு அர்த்தம் இல்லை, இந்த காலத்து ஜென்ரேஷன், அதாவது இந்த இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஜென் ஏஐ அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், சாஃப்ட்வேரில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறேன். இதை வச்சு நம்ம எதென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு லைன் ஆஃப் கோடு கூட எழுதாமல் ஐ கேன் பில்ட் அன் என்டையர் அப்ளிகேஷன் பை யூஸிங் திஸ் ஜென் ஏஐ சாஃப்ட்வேர். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இத்தனை மாடர்ன் டெக்னாலஜி வந்ததுக்கு பிற்பாடு இவனுக்கு இது நான் ஹிஸ்ட்ரி தான்ப்பா, நீயும் இதில் ஆராய்ச்சியில் வான்னு சொன்னோம்னா அவன் ஓகே இதில் உண்மை இருக்குப்பா, நான் உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கே. கபாடபுரம்னு நம்ம ஹிஸ்ட்ரியில் படிக்கிறோம். கடல் வந்து மதுரையை அழிச்சுன்னு போச்சு. இப்போது நம்மளுடைய 2005 சுனாமி வந்ததா, மகாபலிபுரத்தில் அப்போ வந்து அங்கே கடல் உள்ளே போச்சு. இப்போ நிறைய கோவில்கள் இருந்தது அங்கே. அப்புறம் பழையபடி வந்துடுது கடல். இப்போ இன்னும் என்னென்ன இருக்கோ இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணவே வேண்டாமா, இதெல்லாம் விட்டுலாமா அப்படியே? இப்போ நாளைக்கு அதே கடல் இன்னும் கொஞ்சம் மேலே வந்துடுதுனாக்க மகாபலிபுரம்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு ஆகிக்கலாமா, நாமளே ஆகிடலாமா? ஹிஸ்ட்ரியே கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாமா? என்ன நம்மளது இல்லை, நம்ம ஹிஸ்ட்ரி, நம்மளுடைய ஹெரிட்டேஜ் இஸ் பீயிங் டக். எல்லாம் உள்ளுக்குள்ளே கிடக்கு. துவாரகாவில் பார்க்குறோமா இல்லையா? இப்போவே நம்ம வி ஆர் ஏபிள் டு சீ தேர். நீங்கள் இன்னும் கீழே இறங்கினா இன்னும் என்னென்ன இருக்குமோ நமக்கு தெரியாது. தனுஷ்கோடின்னு ஒரு ஊர், நீங்கள் எங்கள் அப்பா காலத்துலலாம் இருந்தது, இப்போ அந்த ஊரை காணோம். ஒரு பெரிய புயல் வந்து அடிச்சுன்னு போட்டு ஊரில் இருக்கிறவங்களாம் வெளில போயிட்டான். இப்போ அந்த ஊரை இல்லைன்னு ஆகிட்டு தானே. ஊர் இருக்குது, அந்த இடம் இருந்தது இல்லையா? இன்னொரு 1000 வருஷம் கழிச்சு நீங்கள் அதை ரெக்கார்டே பண்ணலைன்னு சொன்னாக்க அது வந்து இமேஜினரின்னு இல்லை ஆகிடும். அதை ஹிஸ்ட்ரியில் நீங்கள் எடுத்துன்னு வரணுமா இல்லையா? அதை தான் நான் சொல்கிறேன். இதை ஹிஸ்டரின்னு பார்த்து இதை இன்னும் நிறைய ரிசர்ச்சுக்கு வழிவகுங்கோ. அப்படி யாராவது ரிசர்ச் பண்ணுறேன்னு வந்தால் அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி, நீ வைஷ்ணவனா, நீ அதுவா இதுவா, இந்த பேச்சுக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்தில் இடமே கிடையாது. அப்யூசிங்கெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் இடமே கிடையாது. நீ ஆராய்ச்சி மூலமாக ஸ்ரீ வைஷ்ணவத்தை அழிக்க முற்படுறார்கள் அப்படிங்கிறது தான் சார் அவங்க மேலே இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, இட்ஸ் ஸ்கியூடு சைட், ஸ்கியூடு வியூ தான். ஸ்ரீராமர் அவர் 7000 வருஷத்தில் காரராக இருந்தாலும் 80,000 வருஷத்துக்காரராக இருந்தாலும் ராமர் தான். ஸ்ரீராமருக்கு உண்டான எந்த மரியாதைக்கும் எந்த குறவும் இல்லை. ஸ்ரீராமர்னால் எல்லாரும் உயிரை விடுறதுக்கு எல்லாரும் தயாராக தான் இருக்கான். ஆழ்வார்கள் வந்து இந்த ஸ்ரீராமரை பற்றி எவ்வளோ பாடியிருக்கா, உருகி பாடியிருக்காள். நம்ம ஆழ்வார்களை இன்னும் நம்ம வந்து போட்டின்னு தான். அதான் கேட்குறேன், ஆழ்வார்கள் உருகி பாடியிருக்கா, அவருக்கு எவ்வளோ எப்போ பிறந்தாரு அதெல்லாம் தேவைப்படவில்லை, இப்போது மட்டும் உங்களுக்கு இங்கே இருந்து தேவைப்படுகிறது. நாமெல்லாம் வந்து ஆழ்வார்களா என்ன? அந்த இறை அனுபவத்தை அடையணும். ஆழ்வார் அளவுக்கு நமக்கு வந்து இறை அனுபவம் ஏற்படாது. வி ஆர் நாட் தேம், ரைட்? அட்லீஸ்ட் நான் இல்லை. இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சொன்னால் தான் என் பையனும் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷன் இது ஹிஸ்டரின்னு சொல்லி இதுக்கு இவ்வளோ இயர்ஸ்ன்னு சொல்லி அதுக்கு இப்போது யாரோ ஒருத்தர் ஓரமாக உட்காந்துட்டு சும்மா இமேஜினரியாக எழுதினது இல்லைங்கிறத நம்ம எல்லோரும் ஒத்துக்கிறோமா இல்லையா? இப்போ ஏதோ சம் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி தானே எழுதியிருக்காவ. அதுதான் நான் சொல்கிறேன். இல்லை, நான் கேட்குறேன், இந்த ரிசர்ச்லாம் உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்கான்னு நான் கேட்குறேன். ஒரு சிலர் பேப்பர்ஸ் படிச்சிருப்பீங்க, படிச்சிருக்கீங்க. ஸோ அது உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்கா? பர்சனலாக கேட்குறேன். இட் லுக்ஸ் கன்வின்சிங், பட் ஐ எம் நாட் சேயிங் திஸ் இஸ் ரைட். பிகாஸ் எனக்கு அதில் வந்து விஷய ஞானம் இல்லை. எனக்கு அந்தளவு அஸ்ட்ராலஜி தெரியாது, அஸ்ட்ரானமி எனக்கு அவ்வளோ தெரியாது. ஏதோ நாம் எவ்வளோ படிச்சிருக்கோமோ அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஸோ இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன். இட் லெண்ட்ஸ் இட் செல்ஃப் ஃபார் மோர் ரிசர்ச். வி ஷுட் என்கரேஜ் இட்டுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த 2 மரபுமே வேணுங்கிறேன். தே மே ஆர் மே நாட் மீட் அட் சம் டைம் இன் த ஃபியூச்சர், இட் டசன்ட் மேட்டர். இட் வில் கிண்டல் இன்ட்ரெஸ்ட். இந்த யங்கர் ஜென்ரேஷன் உட்காந்து பார்ப்பான், என்ன பார்க்கலாம். இப்போ இந்த பசங்கள்லாம் இருக்காங்களே, இந்த சின்ன பசங்கள்லாம் எல்லோரும் இந்த ஹாரி பாட்டர் அது இதுன்னு சொல்லிட்டு எதுக்கு வேணே போயின்றாங்க. இதை நீங்கள் வந்து நம்மளுடைய இத்திஹாசங்களை வந்து மித்தாலஜின்னு சொல்லி
அதை வந்து அவங்ககிட்டேருந்து விரட்டி விட்டாச்சுன்னா அப்புறம் நாளைக்கு எங்கள் வீட்டு பையன் வந்து ஆன்மீகத்தில் இல்லை, அவன் அவன் வந்து கம்யூனிஸ்டாக போயிட்டான் அப்படின்னு சொன்னால் அதில் அதுக்கப்புறம் அழறதுல அர்த்தமே கிடையாது. அவனை நீங்கள் உள்ளே எடுத்துன்னு வரதுக்கு அவனுக்கு ஏதாவது அவென்யூ கொடுக்கணும்ல. யூ ஹேவ் டு லீவ் தெம். சார், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு பஞ்சசம்ஸ்காரம் ஆயாச்சு, பரநியாசம் ஆயாச்சு, அவனுக்கு போரும். அது ஸ்ரீராமர் எப்போ வேணால் பிறந்திருக்கட்டும், பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி அதை பற்றி ராமர் தான், கிருஷ்ணர் தான், ஆச்சாரியால் தான். ஆச்சாரியன் வழியாக அவன் வந்து மேலே படுவான். ஈ வில் ரீச் ஸ்ரீமன் நாராயணா. அவ்வளோதான் அவனுக்கு. அது பக்தி மார்க்கத்தில். ஆனால் இந்த பக்தி மார்க்கத்தில் உண்டியே தான் நாம் எல்லாம் இருந்துருக்கோமா என்ன? ஆராய்ச்சி நம்ம செய்கிற வேலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ நீங்கள் ஆர்கியாலஜியே பண்ணக்கூடாதே. அப்போ நம்ம எதுக்காக நம்ம வந்து ஆர்கியாலஜி எல்லாம் பண்ணிட்டுருக்கோம்? அகழ்வாராய்ச்சின்னு சொல்லி பண்ணுறோமா இல்லையா? காஞ்சி மடம் இருக்குது சுவாமி, காஞ்சி மடம் இருக்குது, ஸ்ருங்கேரி, இன்னும் 4-5 இருக்குது. 4ங்கிற 5ங்கிற வித்வான் வே மகாதேவன் ஒருத்தர் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். ஆராய்ச்சி பண்ணி அவர் ஒரு புக், அவர் ஒரு PhD பண்ணுறார். அதில் அவர் சொல்கிறது, ஆதிசங்கரருடைய காலம் பொதுயுகம் 432 BCE அப்படிங்கிற மாதிரி எடுத்துன்னு வர்றார். அதுலேருந்து ஒரு அன்புரோக்கன் எண்ட் டு எண்ட் டேட்டா லீனியேஜ் மாதிரி கொண்டு வர்றார். இதுக்கப்புறம் இந்த சுவாமின்னு சொல்லிட்டு வெறுமை வந்து ஹிஸ்ட்ரி மாதிரி அவர் எழுதலை. அதுக்கு அவர் எவிடன்ஸோடு எடுத்துன்னு வர்றார். கல்வெட்டுகள் கொண்டு வரார், கோர்ட்டு கேஸுகள் எடுத்துன்னு வரார். கூடலி ஸ்ருங்கேரின்னு ஒரு மடம் ஒன்று இருந்திருக்கு, அந்த மடத்துக்காரா இந்த மடத்துக்கு மேலே போட்ட கோர்ட்டு கேஸெல்லாம் கொண்டு வர்றார் அவர். அதனால் இத்தனையும் கொண்டு வந்து அருமையான புஸ்தகம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது, இந்த புஸ்தகங்கள்லாம் இருக்கேன். அதை அவர் எடுத்துன்னு வர்றார். ஆனால் ஹிஸ்டாரியன்ஸுடைய பார்வையில் இப்போ நீங்கள் அந்த புஸ்தகத்தை படித்தீங்கன்னா யூ வில் பி ஃபுல்லி கன்வின்ஸ்ட் அவர் அப்போ தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லி. ஹிஸ்டாரியன்ஸுடைய பார்வையில் 8ஆம் நூற்றாண்டுங்கிறான், 7ஆம் நூற்றாண்டுங்கிறான். ஒரு ஸ்மார்த்தானா, ஒரு அத்வைத்தியா, ஆதிசங்கரருங்கிற அந்த ஒரு பிம்பம் மட்டும் அவனுக்கு போகும். பக்தி மார்க்கத்தில் அவனே ஆராய்ச்சி ஆளன் ஆகும்போது, அவனே ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏதோ ஒரு என்கொயரி வருதுன்னா அப்போ ஆதிசங்கரர் இந்த இடத்துல வாழ்ந்தார்னு சொல்லி அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணுவானா மாட்டானா? இல்லை சுவாமி, அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார், இப்போல்லாம் வராதுன்னு சொல்லலை நான் இல்லையே. அதை நம்ம பண்ணுறோமா இல்லையா? இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் படிக்க முடிஞ்சது. நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க, நீங்கள் ஏத்திஸ்ட் சொல்லி ஆராய்ச்சி பண்ணுங்க, கம்யூனிஸ்ட்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுங்க, ஸ்ரீ வைஷ்ணவன் என்று சொல்லி ஆராய்ச்சி செய்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நீங்கள் கொச்சைப்படுத்த வேண்டாம். யார் சொல்கிறா அப்படிலாம்? நிறைய கமெண்ட்ஸ் படிக்க முடிஞ்சது சார். சரி, நான் வந்து என்ன ரூபத்தில் போய் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்கிறதுக்கு இவெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியல. கமெண்ட்ஸ்ன்னு நீங்கள் சொல்கிறதுனால நான் அந்த ஹூவர் இஸ் மேக்கிங் தட் கமெண்ட், வி ஆர் நாட், அதாவது நம்மளுடைய சம்பிரதாயம், இந்து சம்பிரதாயம், வைஷ்ணவ சம்பிரதாயம், ஆல் தட், இது ஒரு தீர்க்கதரிசியினுடைய மதம் இல்லை. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு கேனான்லாம் கிடையாது. சம்பிரதாயத்துக்குள்ளே பல மொனாஸ்டிக் ஆர்டர்ஸ் இருக்குது. அந்த மொனாஸ்டிக் ஆர்டர்ஸ்லாம் எப்படின்னா, ஆன்மீகத்தில் அவன் மேலே போகிறதுக்கான வழியை காமிக்கக்கூடிய மொனாஸ்டிக் ஆர்டர்ஸ், அதை அவன் ஃபாலோ பண்ணிப்பான். மற்றபடி டே டு டே நானே அந்த வேலையை பார்க்குறேன். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் இருக்கேன், இல்லை ஒரு ஹிஸ்டாரியனாக நான் ஒரு யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குறேன். நான் இந்த வேலையை பார்க்குறதா வேண்டாமா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? இல்லை நான் வந்து இனிமேல் வைஷ்ணவனே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு போய் தான் நான் அந்த வேலையை பார்க்கணுமா? இன்னொரு டவுட் சார், அது தப்பு இல்லை. இல்லை, உங்களுடைய பிளாக் படித்ததுக்கப்புறமா நீங்கள் ஜெய்ஷி சாரநாத் அவர்கள் மற்றும் துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களுக்கு ஆதரவாக எழுதினதுக்கு பிறகு நிறைய பேர் உங்களுக்கு ஆல்ரெடி அவங்களை தெரியுமா, அவங்க சொல்லி தான் நீங்கள் எழுதுனீங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இதுக்கு எனக்கு அவங்கள யாருமே தெரியாது. அதாவது துஷ்யந்த் ஸ்ரீதரை பற்றி எனக்கு தெரியும், அவருடைய ஸ்பீச்சஸ் நான் கேட்டிருக்கேன். எனக்கு அவ்வளோதான். எனக்கு அவரை தெரியும், அவருக்கு என்ன தெரியாதுன்னு ஏதோ ஒரு படத்தில் வர எனக்கு அவரை தெரியும், அவருக்கு என்ன தெரியாது. ஜெயஸ்ரீ சாரநாதனை பற்றி இந்த கான்ட்ரோவர்சிக்கு அப்புறம் தான் ஐ கேம் டு நோ. அதனால் எனக்கு அது வரைக்கும் யாரும் இருக்குன்னு தெரியாது. நான் வந்து ஐ பிளே அ நியூட்ரல் ஸ்டான்ஸ் ஹியர். எனக்கு ஒன்றும் இது கிடையாது. எனக்கு அவள் வந்து 7000ன்னு சொன்னால் சரி அப்படியான்னு சொல்லி நான் அதையும் ஏற்றுப்பேன். நீ அதை ஏற்றுண்டு ஐ வில். அப்படிங்கிறது ஒரு அந்த மனப்பக்குவத்துக்கு எல்லாரும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கணும்ட்டு வி ஹவ் டு அக்ரி டு தட். நாம் என்ன சொல்லிட்டு இருந்தோம், கோவிட்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டோமா இல்லையா? இப்போ எத்தனையோ பேர் கோவிட்லாம் கிடையவே கிடையாது, சொல்லிட்டு இருக்காங்க. சொல்கிறாங்க இல்லையா? சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க.
இல்லை சில பேர் அப்போ அந்த கோவிட் வந்த சமயத்தில் எத்தனையோ பேர். ஆனால் எல்லாருமே போய் அந்த இன்ஜெக்ஷன் போடணுமா இல்லையா? இன்க்ளூடிங் தோஸ் பீப்புள் ஹூ ஆர் சேயிங் தட் டோன்ட் டூ திஸ் கைண்ட் ஆஃப் ஆராய்ச்சி. அவள் எல்லாரும் போட்டுருந்தோம் இல்லையோ? அப்போ எதுக்கு போட்டு? அப்படி ஒன்று, ஏன்னா அப்படி ஒன்று இருக்கிறது நம்மளுடைய கண்ணுக்கு தெரியல சுவாமி. அதனால் அது இல்லைன்னு ஆகிட்டு தானே. இட் இஸ் அஃபெக்டிங் யூ. ஸோ யூ ஆர் டூயிங் த ரிசர்ச். Therefore, you have invented something, and therefore you are administering it on yourself, just to safeguard you. Okay. So, R&D and research will only strengthen the foundations. It will increase the viewership, increase the interest, and make more people come into the fold. மக்களுடைய அச்சம் என்னவாக இருக்குன்னா, சாதாரண மக்கள் இதை யார் எதிர்க்கிறாங்களோ, இது வந்து ராமரை நீங்கள் கடவுள் ஸ்தானத்திலிருந்து மனிதராக குறைத்து அவருடைய ஸ்டேச்சரை நீங்கள் சீர்குலைக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். சரி, கிருஷ்ணர் எப்போ பிறந்தார்? இன்று முதல் 5000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்து போனதாக நம்ம படிச்சிட்டோம். கிருஷ்ணர் இறந்து போன காலகட்டத்திலேருந்து கலியுகம் என்று. கலியுகம். ஸோ ஒரு 5000 வருஷமா? ஸோ அவர் ஏதாவது ஒத்துக்கிறோமா இல்லையா? ஸோ இவரை விட்டுருங்க. அவர் ஒத்துக்கிறோமா இல்லையா? அவரும் ஒரு ஹியூமன் மாதிரி தானே, அவரும் வந்து காலமாயிட்டு தானே போயிருக்கார் இல்லையா? அதனால் அவரையும் நாம் வந்து கடவுள் இல்லைன்னு நாம் என்ன விட்டுட்டோமா என்ன? It doesn't mean that, if you add more years, the person becomes a god. And if you are going to bring down the number of years, no more god, no. சுவாமி வேதாந்த தேசிகனுங்கிறவர் 750 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருந்த ஆச்சாரியன். அதுக்கு முன்னாடி வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீமத் ராமானுஜர் இருந்தார். அதுக்கு முன்னாடி 300 வருஷத்துக்கு முன்னாடி ஆதிசங்கரன்னு சொல்கிறார். Just because you are able to date them, it doesn't mean that we are going to degrade them in any way. ஆச்சாரியன் தான், உடையவர் தான், கிருஷ்ணர் தான். அவர் 5000 இயர்ஸ் முன்னாடி. இதெல்லாம் அகாடமியால ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கலாம் சார், இந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் அகாடமியால ரிசப்ஷன் இருக்கலாம். ஆனால் இந்த பக்கம் பார்க்கும்போது ஸ்பிரிச்சுவல் எண்டில் பார்க்கும்போது ஆச்சாரியர்கள்கிட்ட ப்ளஸ் பக்தர்கள்கிட்ட ஒரு வரவேற்பு இல்லாத இருக்கிறது எப்படி சார்? வரவேற்பு இல்லாத மாதிரி இருக்குங்கிறது நீங்கள் ஐ திங்க் நீங்கள் வந்து இந்த இன்டர்நெட்டை பார்த்துட்டு சொல்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். வரவேற்பு இருக்குன்னு உங்களுடைய பார்வை? இல்லை, வரவேற்பு இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு அவா. இல்லாத போனால் இந்த ஜெனரேஷன் புதுசாக வரக்கூடிய இந்த ஜென்சி அண்ட் எபோவ் அண்ட் பியாண்ட் இவங்களை வந்து நம்மளுடைய சம்பிரதாயத்துக்குள்ளே எடுத்துன்னு வரத்துக்கு நாம் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தோம்னா அவன் வரவே போகிறதில்ல. அவனை நாம் வந்து எடுத்துன்னு வந்து ஆகிறதுக்கு அவன் வந்து ரிசர்ச் பண்ணுற ஹேண்ட்ஸானாக இருந்தால் தான் சார் அவனுக்கு அதில் ஒரு ஈடுபாடு வரும். உடனே எல்லாத்தையும் நீ வந்து கேள்வி கேட்பியா? எங்கேயோ கூட நான் படித்தேன், இது தான் அம்மான்னு ஒத்துப்பியா, இதுதான் அப்பான்னு ஒத்துப்பியா, அதோ ரொம்ப டிக்ரேடிங் மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. இட் டசன்ட் மேட்டர். இட் டசன்ட் ஹோல்ட் குட் அட் ஆல். அகெயின் வி ஆர் பாரத தேசம். எல்லாத்துக்கும் வந்து கேள்விகள் உண்டு. நாம்ளே கேட்டுக்கிறோம். நீ கேள்வி கேட்டால் ஒன்று நான் வந்து சாவடிப்பேன்னு சொல்கிற இடம் இல்லை இது. வி என்கரேஜ் த டிசன்ட். நம்ம சம்பிரதாயத்தில், ஹிந்து தர்மத்தில், நம்மளுடைய சனாதன தர்மத்தில் தான் சார்வாகம் அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டே இருக்குது. அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டில் அவன் கடவுளே இல்லைங்கிறான், ஆத்மாங்கிறது வேஸ்ட்டுங்கிறான். நீ எதுக்கு ஜீவாத்மா பரவாத்மாவை பற்றி பேசிகிட்டு இருக்க? அது வேணான்றான். அவனையும் நம்ம சம்பிரதாயத்துக்குள்ளே தான் வச்சுட்டு இருக்கோம். கேள்வி கேட்டுட்டே இருக்கிறது தான் நம்ம சம்பிரதாயங்களுடைய ஒரு பெரிய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். வேறு எங்கேயும் நீங்கள் வந்து கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்டுட்டு நீங்கள் அவனாகவே இருக்க முடியாது. நீங்கள் கேள்வியும் கேட்டுன்னு நீங்களாகவே இருந்துட்டுருக்கலாம். இப்போ மேபி நீங்கள் கேள்வி கேட்டதுனால நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீ வைஷ்ணவனாக இருந்துட்டு கேள்வி கேட்குறியே அப்படின்னு சொன்னால் அப்போ வேறு என்ன பண்ணணுங்கிற எனக்கு புரியல. நான் வைஷ்ணவன் இல்லைன்னு சொல்லிவிட்டு கேள்வி கேட்கணுமா என்ன? இதே வந்து வெள்ளைக்காரனை ஆகிட்டு தான் நான் வந்து கேள்வி கேட்கணுமா என்ன? இல்லை நான் வந்து ரொமிலா தாப்பர்னு என்னோட பேரை மாற்றி வச்சுட்டு தான் நான் கேள்வி கேட்கணுமா? ஷுட் ஐ டிக்ளேர் ஐ இல்லை whoever is in that field, அவங்க ஷுட் தே டிக்ளேர் themselves as communists and then only do this? சம்பிரதாயத்தில் இருக்கிறவனே, சம்பிரதாயத்தில் ஊற்றம் இருக்கிறவங்களே இதில் வந்து ஈடுபாடு அப்படின்னு சொல்கிறீங்க. பட் மாறாக அச்சத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் ரிசர்ச் கண்டிப்பாக ஸ்ட்ரென்தன் பண்ணாது, வீக்கெண்ட் தான் பண்ணும் அப்படின்னு அவர்களுடைய அச்சமாக இருக்குது சார். இந்த ஸ்ரீராமர் 7000 வருஷம் இல்லை, 5000 வருஷம் வச்சுக்கோங்க. ஒரு பேஜுக்கு சொல்கிறேன், 5000 வருஷம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் கோயிங் டு சேஞ்ச்? பேஜுக்கு சொல்லுங்க. அதுதான் அவங்க கேட்குறாங்க. அதுதான் ஸ்ரீராமர் 7000 இல்லைப்பா,
ஸ்ரீராமர் 1 கோடி இது அவங்க 1 லட்சம் என்று கேட்டாங்க. வாட் இஸ் கோயிங் டு சேஞ்ச்? நீங்க 7000 என்று ப்ரூவ் பண்ணி என்ன சாதிக்க போறீங்க? இல்ல நான் என்னோட பாயிண்ட் என்னன்னா 7000 இல்ல, ஸ்ரீராமர் 5000னு வச்சுக்கோங்க, பேஜுக்கு சொல்றேன். ஸ்ரீராமர் வந்து 2000 சுவாமி. பொது யுகம், அதாவது ஆதிசங்கரர் வந்து பிறக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் ராமர் வந்து பிறந்தான்னு வச்சுக்கோங்களேன். வாட்ஸ் கோயிங் டு சேஞ்ச் நோ? அவர் மரியாதா புருஷோத்தம் தான். நமக்கு ஒரு மனுஷன் எப்படி வாழணுங்கிறத அவர் வந்து வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்கார். அவருடைய கல்யாண குணங்களை நாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்க போகிறோம். இல்லைன்னா என்ன ஆக போகிறது? இப்படி நாம் வந்து இப்போ இந்த மாதிரி பேசிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய ஓன் எம்பி, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன எம்பி ராமரே யாருன்னு தெரியாது, யார் ராமர்னு கேட்குற அளவில் தான் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் வச்சுருக்கோம் நம்ம. ஏன் இது? ஏன்னா அது ஹிஸ்ட்ரியில் இல்லை. உங்களுடைய பாயிண்ட் அப்படிங்கிறது இதை ஹிஸ்ட்ரி ஆராய்ச்சி செய்து ஹிஸ்ட்ரி நிரூபித்து ஹிஸ்ட்ரி புத்தகத்தில் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசை. சுவாமி, இதிகாசம்னா என்ன? நடந்திருக்கு, இது நடந்தது. அப்போ அது ஏன் உங்கள் புக்கில் இல்லை? நீ என்ன வேற யாரோ வந்து பண்ணதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, நான் பண்ணதில் இல்லை. என்னுடைய ஹிஸ்ட்ரி இது. நான் ராமர் வழி வந்தவன், ராமருடைய வழி வந்தவன், நான் சூரிய குலத்தை சார்ந்தவன் அப்படின்னு தமிழ் மன்னர்களுடைய செப்பேடுகள்லாம் சொல்கிறதே. அவனுக்கு இருக்கிற அந்த ஒரு இது அவன் சொல்கிறான், இவன் நான் அவன் வழியில் வந்தம்பா. நாம் இல்லை நாங்கள்லாம் மித்து. ஏன்? நமக்கு வந்து வெள்ளைக்காரன் சொல்லிட்டு போயிட்டான், நீ இதெல்லாம் மித்து. வெள்ளைக்காரன் என்ன சொன்னானோ, மேக்ஸ் முல்லர் அண்ட் அதர் தோஸ் கைஸ், அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்களோ அதையே நம்ம ஹிஸ்டாரியன்ஸ் புஸ்தகமாக போட்டு போயிட்டாங்க 50-60 வருஷத்தில். அதை நம்மளால் இன்றைக்கும் எடுக்க முடியல. அண்ட் தட் has brought us to this situation where an union minister goes to the Supreme Court and says Rama is an imaginary character. Why? It is not there in the book. இவ்வளோதான் மேட்ரு. இறுதியாக இது என்ன சொல்ல விரும்புகிறேன்? நிறைய ரிசர்ச் பண்ணுங்க, நிறைய படிங்க. இப்போ நான் நம்மளுடைய இந்த டாப்பிக்கில் பேசும்போது நான் உங்களுக்கு ஒரு 4-5 புக் பேர் சொன்னேன். புக்ஸ் எல்லாத்தையும் படிப்போம் நம்ம. The more we read, the better we become. And it does not mean that we are going to abandon all our acharyas, our upanyasakas, or these things. No, we are standing on their shoulders. அதையே யாருமே உணர்ந்துக்க மாட்டேங்கிறீங்க. அன்றைக்கி அவள் இல்லைன்னா நம்ம யாருமே இல்லையே. இத்தனை வருஷம் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் இந்த கேள்விக்காவது கடைசியாக பதில் சொல்லுங்களாம் பார்க்கலாம். நம்மளுடைய ஸ்ரீரங்கத்தில் 12,000 பேர் இந்த கொல்லப்பட்டார்கள். இது என்னைக்கா ஹிஸ்டரி புக்கில் படிச்சிருக்கீங்களா? படிச்சதில்லை சார். ஸ்ரீரங்கத்தில் கேள்விப்பட்டிருக்கேன். கோவில் ஒழுகுல இருக்குது. கோவில் ஒழுகுங்கிறது ராமானுஜர் காலத்துலேருந்து வந்துட்டு இருக்கு. டெய்லி ரிச்சுவல்ஸ் என்ன பண்ணணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காரு. 12,000 பேர் செத்து போயிருக்கா, உயிரை கொடுத்துருக்கா படையெடுப்பு ஊத்துறது அன்னைக்கு. ஏன் அதை ஹிஸ்ட்ரின்னு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? அதை பற்றி எந்த ஹிஸ்ட்ரி புக்லேயும் வரலையே. ஏன் நீங்கள் அதை ஹிஸ்ட்ரினே ஒத்துக்கலையே? அது நீங்கள் ஒத்துன்னு இருந்தீங்கன்னா, உங்கள் ஹிஸ்ட்ரி புக்கில் இருந்ததுன்னா, நாம் ஐ டோன்ட் ஹாவ் டு கோட் த கோவில் ஒழுகு, அது புத்தகத்தில் இருக்கும். ஆன் திஸ் இயர் உலுக்கானுடைய படையெடுப்பின் போது அப்படிங்கிறது இருந்திருக்குமா இல்லையோ? இல்லை, அன்றைக்கி அவர் வந்து பண்ணிட்டா, நாம் இன்னைக்கு பண்ண சொல்லவில்லை. ப்ளீஸ் ரெக்கார்ட் வாட் ஹஸ் ஹேப்பன்ட், கிவ் அ டேட் டு இட். ராமர் 7000 வருஷத்துக்கு பிறந்தார்னு இவங்க சொல்கிறாங்க. இன்னொரு நாளைக்கு வேற ஒருத்தர் வித் பெட்டர் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் தே மே சே இல்லை இவர் சொன்னது தப்பு. ராமர் வந்து 17,000 வருஷம் முன்னாடி பிறந்திருக்கார். வித் சம் மோர் கைண்ட் ஆஃப் எவிடன்ஸ். ஸ்காலர்ஸ்லாம் வரட்டும், இதெல்லாம் அதிகமாகட்டும்ன்ற நான் அதிகமாக ரிசர்ச் செய்யவும் அப்படிங்கிறது உங்களுடைய பாயிண்டாக நிறைய பண்ணுங்க. இளைஞர்களை உள்ளே கொண்டு வரதுக்கு தான் வழி. நாம் ஆஸ் லாங் ஆஸ் வி கன்சிடர் திஸ் அஸ் மித்தாலஜின்னு சொன்னால், இந்த பசங்களுக்கு தே ஹாவ் இனஃப் அவென்யூஸ் டு கோ அஸ்ட்ரே. அவங்க உள்ளே கொண்டு வரணும்னா யூ ஹேவ் டு மேக் இட் ஈஸி ஃபார் தெம் டு கெட் இன். இதை உலகத்தில் இருக்கிற அகாடமியாக்கெல்லாம் கொண்டு போகணும். எல்லோரும் இதில் ஆராய்ச்சி பண்ணால் நமக்கு ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. நாம் வெள்ளைக்காரன் சொன்னால் தான் ஒத்துக்கிறோம். அவன் ஆராய்ச்சி பண்ணி சொன்னால் அவன் பண்ணி. இப்போ நம்ம இண்டாலஜிஸ்ட் பண்ணுறாளே, இண்டாலஜிஸ்ட் தானே இவங்கெல்லாம் இந்தியன் ஆராய்ச்சியாளர்கள் தானே. ஸ்வதேசி ஆத்ம நிர்பர் மற்றத்துக்கெல்லாம் பேசுகிறோம்ல, இதுவும் ஆத்ம நிர்பர் ரிசர்ச் பண்ணுங்க, அதிகம் பேரை பண்ணுங்க. பொதுவெளியில் சார் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து இன்றைக்கி ஒரு ஜாப் போஸ்டிங் போட்டான்னா நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸே கிடையாது, 0, ரொம்ப கம்மியாக இருக்குது. அதிலெல்லாம் நம்ம பசங்க வரணும்னு சொன்னால், இண்டிக் தாட்ஸில் இருக்கக்கூடிய பசங்க வரணும்னு சொன்னால், அவங்கள என்ன பண்ணால் அவங்களெலாம் உள்ளே வர வைக்க முடியும். இதுதான் அதை செய்யும். அதுக்கு மாறாக டிஸ்கரேஜ் பண்ண வேணாம் அப்படின்னு அவங்க ஆராய்ச்சியை நாம் வி ஷுட் நாட் ஸ்டிஃபில் தாட். இன்னோவேஷன் நாம் பேசின்னு இருக்கோம். வி ஆர் அ யங் கண்ட்ரி கம்பேர்ட் டு வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட். வி ஆர் அ வெரி யங் கண்ட்ரி.
ரைட். இவங்கள்ட்ட போயிட்டு நீ வந்து நம்பலைன்னா நீ அப்படி சொன்னால் இவன் ஒத்துக்க மாட்டான். இது பாதிக்கு மேலே அவன் இப்போயே பல பேர் ஹிப்பி கலாச்சாரம் மாதிரி போயிட்டுருக்கான். ஸோ அவங்கள உள்ளே கொண்டு வரதுக்கு இது ஒரு நல்ல வழிங்கிறது. இது மட்டும் இல்லை, எல்லா ஆராய்ச்சியும் பண்ணுங்க. சிலப்பதிகாரத்தில் ஆராய்ச்சி பண்ணுங்க. பாதிக்கு மேலே வந்து கீழே போயிடுத்துங்கிறா நீ அதை ஆராய்ச்சி எல்லாத்தையும் நம்மளுக்கு தானே எல்லாமே. அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன ஆராகும்னு கேட்டால், ராஜராஜ சோழனுடைய ஒய்ஃப் பேர் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். புரிஞ்சுதா? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் சார். அது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். இதை டோன்ட் ஸ்டிஃபில் தாட் அண்ட் டோன்ட் அப்யூஸ் பீப்புள் பிகாஸ் தே ஆர் டேக்கிங் எ கான்ட்ரேரியன் வியூ. இந்த கான்ட்ரேரியன் வியூ அவன் எடுத்துக்கிறான், அவன் ஆராய்ச்சி பண்ணுறாங்கிறதுனால அவன் வந்து சம்பிரதாயத்துக்கு எதிரிங்கள்லாம் சொல்லாதீங்க. இஃப் யூ ஆர் டூயிங் கிரேட் இன்ஜஸ்டிஸ். யாரெல்லாம் எதிர்க்கிறாளோ, நான் இந்த ஆச்சாரியாவை பற்றி சொல்லலை, யாரும் இப்படி பேசி நான் கேட்கல. அவர்கள்லாம் பெரிய மகனீயர்கள், பெரிய ஸ்காலர்ஸ். அவள்லாம் ஒரு சில பேருக்கு வந்து 3 ஜென்ரேஷனாக பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு நம்மளுடைய வணக்கங்கள் என்றைக்குமே உண்டு. ஆனால் அவர் பேரை வச்சுட்டு பல பேர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காள். அவளுக்கு சொல்கிறேன் நான், இது வந்து நல்லதில்லை. ஸோ பொதுவெளியில் நிறைய விமர்சனங்கள் கிரிட்டிசிசம்ஸ் வந்துச்சு. அது அப்படியே உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன், உங்களுடைய பதிலை பெற்றிருக்கோம். இது நான் எந்த கேள்வி என்னுடைய கேள்விகள் இல்லை, எல்லாமே உங்களுக்கு தெரியும். கிரிட்டிசிசம்ஸ் தான் கேள்வியாக வச்சிருக்கேன். அப்படியே மக்களுக்கு கொடுப்போம், மக்களே டிசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சார். நேரில் வந்து பேசுவீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி. அடியந்தாசன் ராமராஜதாஸ். பேசி தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி. புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.